உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். தமிழக வெற்றிக் கழக ஆட்சியில் மின்சாரம் இல்லை என்றால் கேள்வி கேட்காதீர்கள் என ஒரு நடிகரும், மக்களை வாடகை வீட்டு நாய் என பொருள்பட பேசியதாக மற்றொரு நடிகரும் இணையவாசிகளால் ட்ரால் செய்யப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் தாவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் நிலையில் மின்வெட்டு பிரச்சினை பெரும் தலைவலியாக மாறியுள்ளது. இதனால் தமிழ்நாடு முழுவதும் ஆங்காங்கே போராட்டங்களும் நடந்து வருகின்றன. இந்நிலையில் நாட்டாமை படத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்து பின்னர் கதாநாயகனாக மாறியுள்ள மாஸ்டர் மகேந்திரன் சமீபத்திய பேட்டி ஒன்றில் மின்வெட்டு குறித்து பேசும்போது, கரண்ட் போனால் சோலார் சிஸ்டம் பயன்படுத்தலாமே, இவ்வளவு நாட்கள் பவர் கட் இல்லாமல் ஜாலியா இருந்தீங்களா, ஒரு 6 மாசத்துக்கு எதுவும் கேள்வி கேட்காதீர்கள், மைக் முன்னால் நின்று கேள்வி கேட்டால் உடனே மின்சாரம் வந்துவிடுமா, கேள்வி கேட்பதை நிறுத்தினால்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் என அலட்சியமான உடல் மொழியுடன் பேசியிருந்தார். ஏற்கனவே மின்வெட்டால் அவதிப்பட்டு வரும் பலர் சாமானியர்களின் பிரச்சனையை இப்படியா பேசுவது என சாடி வருகின்றனர். அதோடு முந்தைய ஆட்சியின் போது அரசிடம் கேள்வி கேட்க வேண்டும் என்று இதே மகேந்திரன் பேசிய பழைய வீடியோவையும் இதனுடன் இணைத்து இணையவாசிகள் கடுமையாக ட்ரால் செய்து வருகின்றனர். மறுபுறம் பொதுமக்களை நாயுடன் நடிகர் ராகவா லாரன்ஸ் ஒப்பிட்டு பேசிய விவகாரமும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. உத்தண்டியில் உள்ள தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராகவா லாரன்ஸ் முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் செயல்பாடுகள் குறித்து பேசினார். ரோட்ல இருக்கிற தெருநாய் கூட நம்மளை பார்த்தா கத்தும், யார் இது புதால வந்திருக்காங்க அப்படின்னு. அந்த தெருநாய் இருக்குல்ல, அதுக்கு பிடிச்ச பிஸ்கெட் போடணும். ஒரு சில தெருநாய்ங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் சாப்பிடாது, பிரியாணி தான் சாப்பிடும், நான்வெஜ் தான் சாப்பிடும். அதுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு அதை போட்டு அது நம்மளை கத்தாம பார்த்துணும். ஒரு நாய்க்கோ ஒரு வீட்டுக்கே இவ்வளோ ஆகுதுன்னா, ஒரு நாட்டை கொடுத்துருக்கீங்க, கொஞ்சமாவது டைம் கொடுங்க, பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. புதுசா அரசு வேணும், மாற்றம் வேணும், மாற்றம் வேணும்னு கேட்குறீங்க. மாற்றம் வந்துடுச்சு, மாற்றத்துக்கு கொஞ்சமான டைம் கொடுக்கணும்வா? ஒரு வாடகை வீட்டுக்கே நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது. ஒரு அரசாங்கத்தை புதுசா கொடுத்துருக்காங்க. அப்போது ஒரு புதிய வாடகை வீட்டிற்கு செல்லும்போது அங்குள்ள நாய் கூட நம்மை பார்த்து ஆரம்பத்தில் குறைக்கும், அதனுடன் பழகி நெருக்கமாக சில காலங்கள் தேவைப்படும். ஒரு வீட்டிற்கே இப்படி என்றால் அரசை நடத்தவும் அவகாசம் தேவை என்று ஒரு உவமையை குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சு பொதுமக்களை எப்படி நாயுடன் ஒப்பிடலாம் என நெட்டிசன்களிடையே பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதற்கு மறுப்பு தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள ராகவா லாரன்ஸ், மக்களை நான் நாய்கள் என்று குறிப்பிட்டதாக சிலர் தவறான செய்திகளை பரப்பி வருகின்றனர். என் ரசிகர்களும் மக்களும் என் தாய்க்கு சமமானவர்கள். புதிய சூழலை புரிந்து கொள்ள நேரம் எடுக்கும் என்ற அர்த்தத்தில்தான் பேசினேனே தவிர மக்களை காயப்படுத்தும் அளவுக்கு கல் நெஞ்சம் படைத்தவன் அல்ல. முழு வீடியோவையும் பார்த்துவிட்டு புரிந்து கொள்ளுங்கள் என பதிவிட்டுள்ளார். விரைவில் அரசியல் பயணம் குறித்து அறிவிக்கப் போவதாக கூறியுள்ள லாரன்ஸ், தாவேகாவில் இணைந்து திருச்சி கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியிடலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்த சர்ச்சை அரசியல் வட்டாரத்தில் சூட்டை கிளப்பியுள்ளது. இந்த இருவேறு விவகாரங்களும் சோஷியல் மீடியாக்களில் வைரலாக, திடீரென இந்த நடிகர்களுக்கு என்னதான் ஆயிற்று என நெட்டிசன்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.